வானாதிவானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதிவானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே சத்தத்தை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya
சுதந்திரமே. வேறு ஒன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. சொல்லுங்க. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறு ஒன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும். திருப்பி சொல்லுவோமா? ஓ, விலகாத பிரியாத la prakata raba shikata li prakata raba மாத்திரம் சொல்லுங்க. ஹalleluya 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 துனோ கதரமஷா ரோகோ டோட்டோ மாசிகே டெலி பிரகட்டரா பிரகட்டரா பாபா ராதா லாகா டூட்டு மாசிகே டெலி பிரேகே டெலி பிரஹதரா மாசிகே டெலி பிரேகே டெரிபே. ஆண்டவரே, தேவ தூதர்கள் இறங்கி வருகிறதற்காக, வானங்கள் திறக்கப்படுகிறதற்காக, சிங்காசன தண்டையில் வீற்றிருக்கிறவருடைய முகம் எவ்வளவு அழகான முகம், எவ்வளவு மகிமையான அன்பு, எவ்வளவு மகிமையான கிருபை. இந்த உலகத்தையே பார்த்து கொண்டு, பிரச்சனைகளையே பார்த்து கொண்டு, வியாதிகளையே பார்த்து கொண்ட இந்த ஜனங்களுடைய கண்கள், சாபங்களையே பார்த்து கொண்டிருந்த இந்த ஜனங்களுடைய கண்கள் வானங்களை பார்ப்பதாக, தூதர்களை பார்ப்பதாக. ஆண்டவரே, தூதர்களோடு உள்ள என்கவுண்டர்ஸ், ஆவியானவரோடு உள்ள பர்சனல் என்கவுண்டர்ஸ். ஓ ராகாட்டா நாம நகத ரேகே டேபலாத்து நூம ஷேகே தேரேபே. ஆவியானவரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஓ ரேஹே மானாதலாதரே ஷேகே டெலி பிரஹந்து நாம ஷகதரபா லோட்டோ நோமா ஷேதெலி தரியான்டே தெலியான்தெரே Lo braba baba bakaba shika tala brahadari kadara hadari antaraba. Lo tono mo shehedele duruma shehederi antara dere derebe. Rodoro mo shehederebe. La tunuma shehedeli dare aru shikatu. Just lift your hands together.
ஜஸ்ட் உங்க 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி lift up me, lift up me. எசேக்கியேலை சரீரத்திலிருந்து ஆவியில் அப்படியே பிரித்தெடுத்து சகல தேசங்களையும் காண்பித்து கொடுத்தார். மாம்சத்தின் கண்களாய் பார்த்து கொண்டிருக்கிற என் கண்கள் ஆவியிலே பார்ப்பதற்கு என் ஆவியை உயிர்ப்பியும் ஆவியானவரே, என் சிந்தையை உயிர்ப்பியும் அப்பா, என் சரீரத்தை உயிர்ப்பீங்க. பிசாசோடையே போராடிக்கிட்டு இருக்கிறேன், மரணத்தின் வல்லமையோடே நான் எதிர்த்து கொண்டு நிற்கிறேன். தேவ ஆவியே, நிறைவானவரே, நிறைவானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறும், முடியாததும் சாத்தியமாய் மாறும். நான் வனாந்தரம் தான், ஆனா என் மேல நீர் பாய்ச்சப்படும் போது, நீர் பாய்ந்து வரும்போது, நீர் எனக்காக பாய்ந்து வரும்போது என் வறட்சிகள் செழிப்பாய் மாறுமே, என் வறட்சிகள் செழிப்பாய் மாறுமே. ஆண்டவரே, நான் வறட்சியில வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆனா இதுதான் என் முடிவோ? என் வறட்சி தான் முடிவோ? என் சந்ததியின் மேல உங்க ஆவி என்றைக்கு ஊற்றப்படுமோ, உங்கள் சந்ததியின் மேல எப்போது தேவ ஆவி கடந்து வருகிறதோ அன்று முதல் உன் சந்ததி நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாறுகிறது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாறுகிறது. அதின் காலத்திலே கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் சரியாய் நடக்கும். உங்கள் பிள்ளைகள் சரியான நேரத்தில் கற்பம் பிறப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் சரியான நேரத்தில் திருமண வாழ்வை அடைவார்கள். உங்கள் பிள்ளைகள் சரியான நேரத்தில் வாலிப பருவத்துக்குள்ளே வருவார்கள். உங்கள் பிள்ளைகள் இள வயதின் மரணத்தை பார்ப்பதில்லை. மரணத்தின் சங்கார தூதன் உங்கள் சந்ததியை பிடிப்பதில்லை. ஏனென்றால் உன் சந்ததியை நிரப்பினவர், உன் சந்ததியை நிரப்பினவர், உன் சந்ததியை தொட்டவர், உன் ஜெனரேஷன்ஸ் மேல கையை வைத்தவர் என் பரிசுத்த ஆவியானவர். என் ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், you will receive the deliverance, you will receive the deliverance. இன்று ஒரு நாள் அல்ல, நித்திய விடுதலை உங்களுக்குள்ளே பாய்ந்து வருகிறது பிரதர். உங்க ரத்தத்துக்குள்ள பாய்ந்து வருகிறது, உங்க நரம்புகளுக்குள்ள பாய்ந்து வருகிறது, உங்க சிந்தைகளுக்குள்ள பாய்ந்து வருகிறது. செத்து போன உங்க சரீரத்துக்குள்ள பாய்ந்து வருகிறது, செத்து போன உங்க குடும்பத்துக்குள்ள பாய்ந்து வருகிறது, செத்து போன உங்க பினான்சியலுக்குள்ள பாய்ந்து வருகிறது, செத்து போன உங்க எக்கனாமிக்கலுக்குள்ள பாய்ந்து வருகிறது, செத்து போன உங்க ஆவியில பாய்ந்து வருகிறது. உங்களை மீண்டும் புதுப்பிக்க அவர் விரும்புகிறார், அவர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். ராகலா துரமா ஷெகதரியாந்தரே லோதோரோமா ஷாதராதலயாண்டனமனஹதரபா. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. ஒரே ஒரு வார்த்தை, நீங்க வந்தாதான் ஆண்டவரே சரியாகும். என் முயற்சி எல்லாம் தோத்துச்சு, என் திட்டம் எல்லாம் முடிஞ்சிச்சு, என் பிளான் எல்லாம் அவ்வளவுதான். இந்த பிளானுக்கே இந்த அளவுக்கு பிரச்சனை வருது ஆண்டவரே. என் திட்டம் எல்லாம் முடிவுக்கு வருது, என் தரிசனம் எல்லாம் முடிவுக்கு வருது, என்னுடைய செயலெல்லாம் முடிவுக்கு வருது. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்க மட்டும் போதும். நீங்க வந்தா என் சூழ்நிலை மாறும், நீங்க வந்தா என் சூழ்நிலை மாறும். நான் பயிர் நிலமாய் மாறுவேன், 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 நான் பயிர் நிலமாய் மாறுவேன். ரூமா ஷேதலே பராகதரபா. டிக்ளேர் பண்ணுங்க, ஆவியில டிக்ளேர் பண்ணுங்க, ஆவியில பேசுங்க. அவர் வந்தா என் சூழ்நிலை மாறும்னு சொல்லுங்க, அவர் வந்தா என் சரீரம் பலனடையும்னு சொல்லுங்க, அவர் வந்தா என் ஆவி பலனடையும்னு சொல்லுங்க. என் எலும்புகளுக்குள்ளே அவர் வரும்போது நான் புதிய தேசமாய் மாறுவேன்னு சொல்லுங்க.
நீங்க ஆவியில எதை பேசுறீங்களோ, which means விசுவாசத்தில் எதை பேசுகிறீர்களோ அதை உங்கள் சரீரம் கேட்டு அப்படியே கீழ்ப்படியும். நீங்கள் ஆவியிலே பேசுகிறதை பைபிள் சொல்லுகிறது, நான் விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன். நீங்கள் ஆவியில பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் விடுதலை உண்டு. நீங்க ஆவியில டிக்ளேர் பண்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் விடுதலை உண்டு. இன்னைக்கு காலையில சொல்லுங்க, இன்னைக்கு காலையில சொல்லுங்க, ஆவியானவரே நீர் வந்தா மட்டும் போதும், என் லைஃப் அப்படியே தலைகீழா மாறும், என் சூழ்நிலை அப்படியே தலைகீழா மாறும், என் சிச்சுவேஷன் அப்படியே தலைகீழா மாறும். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்களா? மன மாற்றத்துக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், ஆவியானவர் உங்க பிள்ளைகளை தொட்டாருன்னா உங்களால பார்க்க முடியாத ஒரு பெரிய மாற்றத்தை within 1 second ஒரு நிமிஷத்துக்குள்ள உங்க பிள்ளைகளுக்குள்ள மாற்றத்தை அல்ல மறுரூபத்தை பார்ப்பீர்கள். உங்க குடும்பத்தில் மாற்றத்தை மட்டுமல்ல மறுரூபத்தை பார்ப்பீர்கள். மறுரூபத்தின் அதிபதி இன்னைக்கு காலை வேளையில் நம் நடுவில் சிங்காசனம் விட்டு இறங்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு புது மறுரூபத்தின் ஆவி, ஒரு புது மறுரூபத்தின் ஆவி உங்கள் வீடுகளுக்குள்ள, உங்கள் சரீரத்துக்குள்ள, உங்கள் குடும்பங்களுக்குள்ள, உங்கள் ஜீவனுக்குள்ளே புறப்பட்டு வருகிறது. Receive it in the name of Jesus. Receive it in the name of Jesus. ரோதோனே ஹாட்டுனாமா ஷதலதரபலபரபா. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி டெப்தா சொல்லுங்க. நான் சொல்றேன், ஆவியானவர் வெறும் சத்தம் மட்டுமல்ல, கை தட்டினா மட்டும் வர்றவர் கிடையாது. ஆவியானவர் ஆவியானவர் வந்த சகலமும் நடக்கும். He is a love, he is a presence, he is a glory. சபை இவ்வளவு மகிமையா இருக்கிறது, அவ்வளவு நேர்த்தியாய் கர்த்தர் கட்டி கொடுத்திருக்கிறார். சொல்லுகிறேன், ஆலயத்தில் இறங்கின மகிமையை பார்க்க விரும்புறீங்களா? காபோத் குளோரியை பார்க்க விரும்புறீங்களா? ஆசாரியர்களாலவே நிற்க முடியாத அளவுக்கு அவருடைய மகத்துவ மகிமை, அந்த காபோத் பிரசன்ஸ் சபை முழுவதையும் நிரப்பினது. ராகாலா தெரேம நஹது ராகா ஷேகே தெரேபே லாதுரோகோ ஷேகே தெலிம நஹதரபா. You know that காபோத், you know that cab உராகா துஸ்காகா துமா ஷாகதரபா. காபோத் இறங்குச்சுன்னா அங்க ஊழியம் செய்யறதுக்கும் டைம் இருக்காது, ஜபிக்கிறதுக்கும் டைம் இருக்காது. அவர் மடியில தலை சாய்ந்து படுத்து கிடக்கவே அந்த டைம் இருக்கும். சொல்லுங்க, ரெண்டு கைகளை உயர்த்தி. அன்னைக்கு ஆலயத்தில் இறங்கின அந்த நிறைவு, தானியேல் நடுவில், அன்னைக்கு தானியேல் 10வது அதிகாரம், தானியேல் நடுவில் அந்த இறங்கின அந்த மகிமை, பத்மு தீவில் யோவானுக்கு வெளிப்பட்ட அந்த மகிமை. அவன் சொல்லுகிறார், நான் செத்தவனை போல விழுந்து கிடந்தேன். அந்த பிரசன்னம், அந்த மகிமைனால அந்த மகிமை என்னால் சுமக்க முடியல. அது அப்படியே என் மாம்சத்தை கொன்னு, என் மாம்சத்தை செதைச்சு என் ஆவியை புதுப்பித்தது. ரெண்டு கைகளை மட்டும் விரும்புகிறவர்கள் பிள்ளைகள். ரிவைவல்ன்றது வேற யாரும் இல்லை பிரதர். யூ ஆர் த ரிவைவல். நீங்களே எழுப்புதலை வெளியே தேடாதீங்க, அவர் உங்களுக்குள்ளே விரும்புகிறார். எழுப்புதலை உங்க குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் தேடாதீங்க, உங்களுக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் ரிவைவல். நீங்க தேசத்திலிருந்து எங்கிருந்தோ ரிவைவல் நினைக்கிறீங்க, ஆனா ஆண்டவர் உங்களை தான் தேசமா வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களை தான் தேசமா வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அந்த விருப்பம் இருந்துச்சுன்னா, நான் ஒரு ரிவைவா மாறணும், எனக்குள்ள அந்த தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், தேவ மகிமையை நான் கேரி பண்றவனா இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா மட்டும் தாகமுள்ளவனுக்கு கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார். நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் வேண்டுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. சொல்லுங்க சொல்லுங்க, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே,
என் பாழானது பயிர் நிலமாகுமே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. ஒவ்வொருவர் மேல, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேல, ஒவ்வொரு சின்ன பிள்ளைகள் மேல, ஒவ்வொரு ஜெனரேஷன்ஸ் மேல, ஒவ்வொரு முப்பர்கள் மேல, ஒவ்வொரு வயோதிபர்கள் மேல அந்த மெல்லிய சத்தம், அந்த மகிமையின் தேவன், அந்த வானத்தின் அக்கினி வந்து அமருவதாக. நீர் வேண்டுமே ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா?